அண்ணா திமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியா வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதுல யாரும் எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏக்கம் இன்றைக்கு ஒரு தோல்விக்கு காரணம் பணம், பதவி, வெறி. ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போதும் சொல்லுகிறோம் பொதுச் செயலாளரும், நீங்கள் தான் பொதுச் செயலாளர். குறைகள் இருக்கலாம், எங்கள் பக்கத்திலும் குறைகள் இருக்கலாம். குறை நிறை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனால் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தவர் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் அரவணைத்து செல்ல வேண்டும். குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஆனால் அதற்கு நேர்மாறாக போகிறவர்கள் போகட்டும், யார் வேண்டுமானாலும் போகட்டும், போக வேண்டும் என்ற சூழ்நிலையை உருவாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையை போக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான ஒரு இயக்கமாக உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லுங்கள். நாங்கள் அன்றைக்கே சொன்னதுதான், தோல்விக்கான காரணத்தை ஆராயுங்கள். இதுவரை இல்லை. 2024 நாடாளுமன்றத்தில் சொன்னோம், அப்போதும் நீங்கள் செவிசாய்க்கவில்லை. இப்போதாலும் சொல்கிறோம், கூட்டத்தை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், உங்கள் விருப்பப்படியே ஒரு தேதியில கூட்டுங்கள். ஆனால் அதற்கு முன்பு பொதுக்குழுவை கூட கூட்ட காலதாமதமானால் செயற்குழுவையாவது கூட்டுங்கள். கட்சியினுடைய செயற்குழுவை கூட்டுங்கள். ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். இந்த ஆண்டு ஆரம்பித்து 6வது மாசம் போயிட்டு இருக்கு. செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை கூட்டப்பட வேண்டும். அந்த செயற்குழு கூட்டத்தையாவது கூட்டுங்கள். எல்லோரையும் அழையுங்கள், அழைத்து அதில் விவாதியுங்கள். ஏன், என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது சீர் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவாதியுங்கள், விவாதம் செய்யுங்கள். ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் அச்சப்படுகிறீர்கள்? ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு இயக்கத்திலே மாட்டுக்கட்டு இருக்கதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்கிற தலைவர் தான் ஒரு சிறந்த தலைவர். ஏன் புரட்சி தலைவி அம்மா போல தனக்கு மாற்று கருத்து சொல்லியவர்கள் எல்லாம் திருப்பணி இயக்கத்தில் இணைத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி தரல, புரட்சி தலைவர் தரல. இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா 96 இந்த இயக்கம் மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. வெற்றி பெற வைப்ப இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு, இந்த தோல்விக்கு நானே பொறுப்புன்னு ஒரு தலைவருக்குரிய தகுதியோடு தந்த தோல்வி ஏற்றுக்கொண்ட தலைவர் அம்மா. ஆனால் இத்தனை தொடர் தோல்விக்கும் இன்று வரை யாருமே பொறுப்பேற்கவில்லை. ஏற்க மறுக்கிறார். தோல்வி என்று சொல்வதற்கு கூட மனம் வரவில்லை. ஆனால் அன்றைக்கு அம்மா என்ன சொன்னாங்க, நானே பொறுப்பு, மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவேன் என்று சபதம் எடுத்தாங்க. 2 வருஷம். அம்மாவோட பெரிய தலைவர் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அம்மா பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்துக்கு சென்றாங்க, நேரடியா போனாங்க. மதிமுக அலுவலகத்துக்கு சென்றாங்க, அந்த படி ஏற முடியாது, குறுகிய படியில் ஏறி போனாங்க. ஜி.கே. மூப்பனார் அவர்களை போய் சந்திச்சாங்க, பாரதிய ஜனதா கட்சியை போய் சந்திச்சாங்க, எல்லா காங்கிரஸ் போய் சந்திச்சாங்க. எல்லா கட்சி வீட்டுக்கு தானே நேரடியாக போய் சந்தித்து
அவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து 2 ஆண்டுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று தந்த தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. எப்படி முடிந்தது? வெற்றி பெறணும். அதற்கு என்னெல்லாம் தேவையோ இறங்கி போகணும். இன்னும் அதே கௌரவத்தோடு 98 நான் முதலமைச்சராக இருந்தேன், 99 நான் முதலமைச்சராக இருந்தேன், அதே நிலப்பாட்டில் இருந்தா இன்னைக்கு நிலைமை என்ன? அடிக்கிற காத்துல அம்மியே பறக்குது. இன்னைக்கு மம்தா பானர்ஜி நிலைமை என்ன பாத்தீங்கல்ல? உங்க நிலைமை என்ன இருக்கும்? 2 நாள் அன்றைக்கு சரியா இருந்தது. உங்க நிலைமை என்ன? நிலைமை இன்னும் ஒண்ணும் மாறல. கனவு உலகத்தில் இருக்காதீங்க. வெளியில வாங்க, உண்மையை உணருங்க, உணர்ந்து செயல்படுங்க. இந்த இயக்கத்தை காப்பாத்துங்க, அண்ணா திமுகவை காப்பாத்துங்க. மீண்டும் சொல்றோம், எல்லோரையும் அழையுங்க, வருகிறோம், கலந்து பேசுங்க, நடவடிக்கை எடுங்க, திருத்துங்க, சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை கலந்து பேசி முடிவெடுங்க. கூட்டத்தை கூட்டுங்க. ஏன் தயங்குறீங்க? நாங்க என்ன விரோதிகளா, பகைகிறவங்களா? ஏற்கனவே நம்ம எல்லாம் சாதாரண ரூம்ல பேசிக்கலையா? மாற்று கருத்தை பேசிக்கலையா? பேசுனது இல்லையா? பிறகு நீங்க சொன்ன கருத்தை நாங்க ஏத்துன்னு போனது இல்லையா? போயிருக்கிறோம்ல. இந்த 8 வருஷமா தானே நடந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் உங்களிடம் நாங்கள் மாற்று கருத்தை சொல்லுவோம், இது சரியில்லை சரியில்லைன்னு. பிறகு கடைசியா நீங்க எது சொன்னாலும் செய்தி எங்களை சமாதானப்படுத்தி நீங்க சொன்ன கருத்தை நாங்க ஏத்துன்னு தானே போயிருக்கிறோம். இங்க வரைக்கும் போனோம். நீங்க எப்போ திமுகவோட போகணும்னு சொன்ன ஒண்ணுதான் அந்த கருத்து. பிறகு இதுக்கு மேல் உடன்பட முடியாது என்றுதான் நாங்க வெளியே வந்தோம். உங்க கருத்துக்கு உடன்படல. அதை தவிர்த்து இந்த 8 ஆண்டு காலம் நீங்க சொன்ன அனைத்து கருத்தையும் நாங்க ஏற்றிருக்கிறோம், செயல்படுத்தி இருக்கிறோம். அந்த பாவத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க அனுபவிக்கிறோம். இப்போதும் சொல்ற காலம் கையை விட்டு போல. இன்னமும் கொஞ்சம் மக்கள் நம்ம மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. தொண்டர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை உங்களுடைய ஈகோவால, சில பேருடைய தவறான வழிகாட்டுதல இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த, நீதி கேட்டு ஆரம்பித்த இந்த இயக்கத்தை, அம்மாவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள். எங்களுடைய ஒரே கோரிக்கை காப்பாற்றப்பட வேண்டும். கூட்டத்தை கூட்டுங்கள். இல்லை என்றால் நாங்கள் சில காலம் பொறுப்போம். எங்களுக்கு என்ன வழிமுறைகள் என்று எங்களுக்கும் தெரியும். எங்களை அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளாதீர்கள். வேண்டுகோளா வைக்கிறோம். பொதுச் செயலாளர் என்ற முறையில் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள்.